வணக்கம் தோழர்களே, புதியதாக உருவாக்கியுள்ள ஹலோ தோழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நேற்று அதிமுக ஐடி விங்கை சார்ந்த பாலாஜி அப்படின்ற நபர் கைது செய்யப்படுகிறார். அதிமுகவினரும் சவுக்கு சங்கரும் ஒரு தகவலை பரப்பிட்டு இருக்கிறாங்க. தோழர் சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்துல வச்சு பண்ணிடாங்க. எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்மட்டு பேரும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. யார் இந்த பாலாஜி? பாலாஜியை பத்தி நம்ம வந்து ரொம்ப ஷார்ப்பா சொல்லணும்னா ஷவுக்கு சங்கரோட ஃப்ரெண்டு. ஓகே. ஷவுக்கு சங்கர் கிட்ட காசு வாங்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு அடியாளு. இவன் அல்லகைப்பா, அல்லகைனா எடுப்பு சோறு மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமா போடுறேன். சவுக்கு சங்கர் பெரிய புடிங்கி அவர் சொன்னா நம்பணும். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். ஓகே. சமூக சீர்கேடு இந்த சவுக்கு சங்கர் சொல்லுவோம். நான் சவுக்கு தான் முதல்ல கைது பண்ணணும். ஆமா பண்ணணும். அப்ப கம்பின்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு சார். ஊட்டி ஜெயில் போட சொல்லுங்க, கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கும். சவுக்கு சங்கர் எவ்வளவு பெரிய சாடிஸ்ட்னு இதுல நம்ம பார்க்கலாம். ஆமா, அவர் அவர் குடும்பத்திலேயே அவருடைய மனைவிய எப்படி டார்ச்சர் பண்ணாரு. அவ்வளவு குடும்பம் பண்றானா அவன்? ஸ்ரீமதி வழக்காக இருக்கட்டும், ஸ்டெர்லைட் வழக்காக இருக்கட்டும், இதுல எல்லாம் புரோக்கர் சங்கர் யார் பக்கம் நின்னா? பாதிக்கப்பட்ட பொண்ணு பக்கம் நிக்கல. இந்த பிரச்சனைக்கு காரணமான ஸ்கூல் பக்கம் நான் காசை வாங்கிக்கிட்டு நீ மனுஷனே இல்ல தெரியுமா? இந்த பக்கத்து பாதிக்கப்பட்ட அப்பாவி பொதுமக்கள் பக்கம் நிக்கல. இந்தாண்ட இருக்கக்கூடிய இதற்கு காரணமாக இருந்த துப்பாக்கி சூடு நடத்திய காவல்துறை பக்கம் நின்னான். இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் இந்த புரோக்கர் சங்கர் காசுக்காக. நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா. இந்த பாலாஜி வெள்ளைச்சாமி திருட்டு பைய, அயோக்கிய, பிட்பாக்கெட்டு, பிராத்தல் பண்றவன், போதைப் பொருள், இந்த மாதிரியான அக்யூஸ்டுங்கெல்லாம் போய் சேர்றதுக்குன்னு சவுக்கு மீடியா அங்க போய் சேர்றான். இங்க பாருங்க, தொழிலை பத்தி பேசாதீங்க. நான் உங்க தொழிலை பத்தி பேசுறேன்னா இந்த புரோக்கர் சங்கர் எவ்வளவு கேவலமானு பாருங்க. ஏன்னா அதாவது யூடியூப் ரூட்டர்ஸ் ஐடியா வச்சிருக்கக்கூடிய மைனர் பிரதர் இருக்காருல்ல, அவருடைய வீட்டுக்கார அம்மாவெல்லாம் இவ்வளவு கேவலமாலாம் போட முடியுமான்னு எனக்கு தெரியல. நீ செத்தா ஓடி போன பொண்டாட்டி எனக்கு தானே, அதுக்காக என்ன சாக சொல்றியாடா அப்படின்னு இவர் சத்யாட்ட சொல்ற மாதிரி. ஓடி போன மைனரின் பொண்டாட்டி மீது காதல் கொண்ட செனப்பண்ணி சத்யா அப்படின்னு ஒரு கேப்ஷனை போட்டிருக்காங்க. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அது அடிய. உன் வீட்டுல உள்ள பொம்பளைங்க மாதிரி போட்டா சும்மா இருப்பியாடா நீ? டே புரோக்கரு, சொல்லிக்கோ. இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. முன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை இந்த இந்தியாவில் இந்த உலகத்திலே பார்க்க முடியாதுன்னு சொல்லுவேன். நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும், இருக்கவே கூடாது. வாட் இஸ் த மீனிங் சார்? இதான் மீனிங். இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்களும் செருப்பாலே அடிக்கணும்னு சொல்லுவேன். வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்களும் இந்த சவுக்கு சங்கர் என்கிற திருட்டு பைய சங்கரை செருப்பாலே அடிக்கணும்னு சொல்லுவேன். மரியாதையா பேசு. சாரிங்க டாக்டர் பைத்தியம். அந்த யூடியூப் ஃபேக் ஐடிக்கு மானிட்டைசேஷன் ஆகி அதற்கு எந்த அக்கவுண்ட்ல காசு போயிருக்கு அப்படின்னா இந்த பாலாஜிங்கிற அக்கவுண்ட் காசு போயிருக்கு. ஏன்டா இப்படி திருடி போய்க்கிறியோ? மரியாதை மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? இந்த வேலைலாம் செஞ்ச ஐடி அந்த ஐடில இருந்து மானிட்டைசேஷன் ஆகி எந்த அக்கவுண்ட்டுக்கு பணம் போகுதுன்னா இவன் அக்கவுண்ட்டுக்கு பணம் போகுது. இவனை பிடிக்கும் பொழுது உன்னுடைய செல்போன்ல அந்த ஐடி லாகின்ல இருந்திருக்கு. சாம்பார் ஆப் எனக்கு. இப்ப இந்த பாலாஜி பண்ண விஷயங்கள்லாம் சரியா? இப்ப என்னங்கிறதுக்கு இவன் பெரிய தியாகி மாதிரி. இவன் போனதே கேவலமான கேஸ். பல பெண்களை தப்பா அவதூறா பேசி உள்ள போயிருக்கான். திருட்டு பைய, பொறுக்கி பைய, அயோக்கிய பைய, ராஸ்கல். அவனுக்கு ஆதரவா இன்னொரு பொறுக்கி நிக்குது. எத்தனை பொறுக்கி? 4 பொறுக்கி சார். அதே சார் நீங்க என்றீங்க. அதிமுக மாதிரி ஒரு கேவலமான கட்சி நான் பார்த்ததே இல்ல. என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆள் தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியுங்க சார். ஆமாங்க சார். இப்ப சொல்லுங்க, அதிமுகவை கேவலமான கட்சி நான் சொல்லுவேனா மாட்டேனா? எல்லாம் ஒன்னால. கனிமொழி அவர்களை போட்டோ போட்டு இவ கண்ணகியா அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு இந்த சரக்கு சங்கர், சோனியா அருண்குமார் எல்லாம் வக்காலத்து. இந்த பெண்ணிய போகாலிங்கிற பேர்ல சுத்திக்கிட்டு இருக்கே ஒரு லேடி சோனியா அருண்குமாரோட போட்டோவை போட்டு இந்த மாதிரி இவ கண்ணகியான்னு கேட்டா சும்மா இருக்குமா? அந்த அம்மா உன் போட்டோ போட்டு நானே கேட்கற சும்மா இருப்பியா நீ? இந்த லட்சணத்துக்கு சோனியா அருண்குமாருக்கு பெண்ணிய போராளியா ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போறா. ஒண்ணு
அம்மா சோனியா அருண்குமார், நீ பண்ற தொழிலுக்கு பேர் என்னம்மா? நீ பாக்குற வேலைக்கு பேர் என்ன? ஆபாச தொழில், ஆபாச வேலை, கூலிப்படம். எதுக்கு வந்த வேலையை முடிச்சிட்டு போங்க. இப்படி சரக்கு சங்கரும் சோனியா அருண்குமாரும் இப்படிப்பட்ட ஆட்களை கையில வச்சுக்கிட்டு ஃபேக் ஐடியை வந்து பல விஷயங்களை வச்சுக்கிட்டு இங்க உள்ளவங்களை தவறா சித்தரிக்கிறது. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இவங்களை யாராவது விமர்சனம் செஞ்சுட்டாங்கன்னா, இவங்களை கேள்வி கேட்டுட்டா உடனடியா அவங்களை இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில குடும்பம் ரீதியாக ஆபாசமாக சித்தரிச்சு அவங்கள மன ரீதியாக அவங்கள வந்து டார்ச்சர் பண்றது, அவங்கள மன உளைச்சலுக்கு உள்ளாக்குது. இப்படிப்பட்ட வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. உன்னெல்லாம் குளத்துல தூக்கி போட்டு ஊற வச்சு அடிக்கணும்டா டுபுக்கு. கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளர் அவர்தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. அதவே எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமாட்டாயா இருக்கு. ஆறுமுகம் இறங்கிடா களத்துல. கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளர் அவர்தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. ரொம்ப அவளோட உருவாக்குறாங்களே அண்ணே. 5 லட்சம், ஒரு 4 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம், 1 லட்சம். ஒரு 50,000 ஓட்டாவது போடுங்க மக்களே. அதுக்கு கீழே போனா ரொம்ப அசிங்கமாயிரும். 5000 ஓட்டு ஃபைனல். 5000. கோவை மக்கள் அடுத்த 40 நாட்கள் பார்ப்பாங்க. தமிழகத்துல எங்கேயுமே இல்லாத அளவுக்கு பணமழை இங்கே பொழியும். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. 100கணக்கான கோடி ரூபாயை கோயம்புத்தூர்ல செலவு பண்ணுவாங்க. ஆமா, இப்படித்தான் சொல்றீங்க. போன எலெக்ஷனுக்கு எங்க ஏரியாவுக்கு பணம் தான் வந்துச்சு தவிர சாராயம் வரவே இல்லைங்க. கொடுத்த பணத்துல கூட இந்த 10 ரூபாய் கமிஷன் எடுத்து கொடுத்தாரு. எங்களுக்கு தெரியும், திமுக முதலமைச்சரே வந்து கோவையில 40 நாள் உட்கார்ந்தாலும் சரித்திர மார்ஜின்ல பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் வெற்றி பெறும். மயரை புடுங்கி நட்டு நிக்க வைக்க நீ முதல்ல ஒரு கவுன்சிலர் டீடா. நான் உனக்கு என்ன பாத்துருவோம் பண்ண? இந்தியாவுல எத்தனை கோடி மக்கள் இருக்கான்? அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறியே ஏன்? கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றார். மாற்றம் வேண்டும். எப்படி நீ திரும்பி வர போறது இல்ல? 2024 பிரதமர் அவர்கள் 3வது முறையாக வரும் பொழுது என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன், ஓட்டுக்கு 1 ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டேன். நீங்க பாருங்க, அடுத்த 40 நாள் பாருங்க. டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். கூட்டமே இல்லன்ற ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் யூனிஃபார்மோட குழந்தைங்களையும் டீச்சர்ஸையும் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்திருக்காங்க. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? இந்தியாவுடைய உலகத்தினுடைய தனிப்பெரும் தலைவன் மோடி அவர்கள் அவன் ஒரு கேடிடா. விஸ்வகுரு. வேண்டாம் சார். தேங்க்யூ சார். உலகத்தினுடைய தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து இன்ஸ்பயர் ஆக அந்த குழந்தைங்க வர்றாங்க. ஏமா இவன் என்னன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு வந்தான்? அந்த ஆள் கைக்கு அட்வான்ஸ் வந்தது, ஆளுக்கு 100 ரூபாய் தரேன்னு எங்களை கூட்டிட்டு வந்தாரு. அதனால தயவு செய்து பாரத பிரதமரை ஒரு சாதாரண பெட்டிக்கடை அரசியல்வாதி மாதிரி ஒரு பெட்டிகளை போட்டு அடைச்சிடாதீங்க. ஒரு விஸ்வகுருவை பார்ப்பதற்கு குழந்தை வந்திருக்காங்க இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி யாரு போய் கூப்பிட்டா? 12 மணிக்கு ஸ்கூல் லீவ் விட்டது யாரு? லீவ் விட்ட பிறகு குழந்தைங்க எங்க போவாங்க? அந்த குழந்தைகள் வந்து பாக்காங்க. நாங்க போய் கூப்பிட்டு வந்தோமா? சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நானாவது அடியில காந்தம் வச்சே, நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.